ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா மைன்கிராஃப்ட் கேம் ப்ளே தான் பண்ண போகிறோம். மைன்கிராஃப்டில் என்ன பண்ண போகிறோம்னா மைன்ஃபார்மில் தான் வந்து ஏஎஃப்கே பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஏஎஃப்கே தான் பண்ணிட்டுருக்கிறோம். நான் வந்து நதர் போர்ட்டை கட்டி நான் ஏற்கனவே அங்கே போயிட்டேன். அதாவது நதருக்கு நான் போயிட்டேன், ஃபுல்லாக அப்சரியன் கலெக்ட் பண்ணிட்டு லாவட்ட போயிட்டேன். அது நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். எப்படி ஆஃப் ஆச்சுன்னு தெரியல கைஸ், ஒரே சங்கட்டமாக போயிடுச்சு. ரொம்ப இந்த ஷார்ட்டோட அந்த ஷார்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே கேஸ், நம்ம ரொம்ப நேரமா நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கேஸ், நம்ம இதுக்கு மாறியாச்சு. நிறைய அயன் கலெக்ட் இருக்கு. நிறைய அயன் கலெக்ட் ஆனதை விட இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரா கலெக்ட் இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் கேஸ், உங்களுக்கு அந்த ட்ரிக் இருக்கும். நதர் ராக் வந்துருக்கும். ரொம்ப கொள்ளையாச்சு. ஆனால் இந்த தடவை உங்களுக்கு ஆடியோவோட நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கோம். முந்தா நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஆனால் அந்த வீடியோக்கு அந்தளவு சப்போர்ட் வரல. ஸோ அதனால் நம்ம வந்து அடுத்த வீடியோ போகிறோம். ஓகே கேஸ், நம்ம தேவையான அயன்லாம் எடுத்துக்கலாம். போகும்போது அப்படி அயன் கொஞ்சம் எடுத்துக்கலாம் கேஸ். அப்படியே கொஞ்சம் பிரிக்காக நட்டி எடுத்து போயிட்டோம், நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கேஸ். அதான் கேஸ், இந்த கிட்ட ட்ராக் கிராஃப்டிங் டேபிள் வச்சுருக்கேன். இது சைன் வாட்டர் ஆகுது. கைஸ் ஓவங்க தொட்டு கட்டி பண்ணுற மாதிரி இருக்குது கைஸ். அதான் கைஸ் பிரச்சனை. நல்லா இங்கே கத்திக்கிட்டே இருக்கானுங்க கைஸ். நம்ம இன்னும் 10 தடவை இப்படி பண்ணோம். ஓகே கைஸ், அவ்வளோ கைஸ் இருக்கிறாங்க. நம்ம திரும்பி வர்றப்ப இந்த இடத்துல ஐயன் இருந்துச்சா இல்லையான்னு தெரியும். ஓகே கேஸ், நம்ம கிளம்பலாம். நைட்டாக போகுது. எப்போ இந்த சைடு வந்துட்டு போனாலும் நைட்டு. ஓகே கேஸ், இங்கே கேன் ஆச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம். அப்புறம் ஒரு பூனை நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே கேஸ், நம்ம போகலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் நம்ம கட்டின 24 ஓகே கேஸ், இதையும் நம்ம கட்டினோம். ஓகே இப்படியா போகலாம். நான் 4 கீழே போகிறது. நாளைக்கு அடிக்கணும்னு நினச்சிட்டேன், நாளைக்கு அடிக்க முடியல. இது தெரியும், இது இந்த இடத்துல நம்ம ஃப்ரெண்டு தயார் தான். கேவலம் நம்ம 2 நம்பருக்கு. ஓகே கேஸ், நம்மளோட நகர் போர்ட்டல் உள்ளதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இதுதான் நம்மளோட நகர் போர்ட்டல். இந்த போனை உள்ளே தள்ளிட்டோம்னா ஏதாச்சும் மாறிடும். ஸோ அதனால் இது அப்படியே இங்கே இருக்கட்டும். நம்ம போய் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கேஸ், நம்ம போய் நம்மளோட ஐட்டம்ஸில் நம்ம கேரி பண்ணிட்டு போனோம். பிக்கேக்ஸ் மட்டும் பிக்கேக்ஸு வெட்டி செஞ்சுக்கலாம். பார்க்கலாம் கேஸ், நம்ம பாட்டுக்கு போனோம். Y15 இருக்குதுன்னு நினைக்கிறேன். Y15 நினைக்கிறேன். Y15 இந்த இடத்துக்கு போனோம்னா கண்டிப்பாக நதர் பிரிக் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பூனையை இங்கே கட்டிக்கிட்டு போயிடலாம். இங்கே போய் இந்த பூனை ஏதாச்சும் இது பண்ணிட்டு நமக்கு தேவையில்ல வேலை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் உட்கார வச்சுட்டு போகிறது நல்லது. ஓகே கேஸ், நைட்டாக மாதிரி அதுக்கே நம்ம அங்கே நதர் போகலாம். நதரில் டே நைட்டுன்றது எதுவும் இல்லை கைஸ். முக்கியமான ஐட்டம் மறந்துட்டேன் கைஸ், ஃபுட்டு. சோத்தட்டம் மறந்துட்டேன் கைஸ். நான்
கேஸ் 14 இது ஒரு பிரச்சனை. ஏன்னா நமக்கு அங்கே எவ்வளோ பசிக்கும் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ அதை நம்ம கேமலாம் கேஸ். கேஸ் நான் போயிட்டு வரேன். ஓகே கேஸ், இப்போ வந்து நாம் வந்து நகர் ஹோட்டல் வரலாம். நம்ம நகருக்கு போகலாம். ஓகே கேஸ், நகருக்கு போகலாம். ஓகே கேஸ், ரொம்ப நேரம் ஆகுது. ஓகே சரி, நிமிஷம் ஆயிடுச்சு. டக்குன்னு போடாது. கேஸ் டக்குன்னு வர மாட்டேங்குது கேஸ். கேஸ் கேஸோட சத்தம் கேட்குது. கேஸ் கேஸ்ட் இங்கே எப்படி கேஸ் வரும்? அப்படியே இடத்துல தான் இறக்கி விட்டுருக்குன்னு நினைக்கிறேன் கேஸ். கேஸ் நல்லா இதுலேயே போகுது கேஸ் எல்லாம். நம்ம கொஞ்சம் ஏதாச்சும் இருக்கிற வாழ்க்கைக்கு வந்துடலாம் கேஸ். கேஸ் போட்ட பாருங்க போகிறோம் கேஸ் எல்லாம். கேஸ் கம்மி அயன் டோர் செஞ்சுக்கலாமா கேஸ்? அயன் டோர் செஞ்சால் உள்ள வரவே முடியாது. எனக்கு அயன் பஞ்சம். ஓகே கேஸ், அயன் மாற்றலாம். கேஸ் என்ன அயன் இருக்குதானே? வாட் ஆஃப் அயன் அயன் கிடைக்க முடியுது. வாய் என்ன காரணம்? சாலை ஓகே கைஸ், இப்போ போய் நமக்கு ஆடு நிறைய தேவைப்படுது. ஸோ ஆடை வந்து கொண்டு வரலான்ட்டு பார்க்குறப்ப நைட் ஆகி போச்சு. ஸோ நான் போய் தூங்கலான்ட்டு நான் போய் தூங்க போயிட்டு ஏதாச்சும் ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது தான் அப்படி தான் நடக்கும். நம்ம மட்டும் எனக்கு நடக்கும் தெரியல. ஸோ ஓகே கைஸ், அடுத்தது வந்து நாங்கள் ஆட்டுக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இங்கே இருக்கிற ஆடு வந்து நம்ம கொள்ள போகலாம். ஓகே கைஸ், அடுத்து வந்து ஆடை வந்து அடிக்கலாம். மேலே போய் அடிக்கலாம் கைஸ். முதல்ல போய் கேட் ஓப்பன் பண்ணிக்கலாம் கைஸ். கேட் ஓப்பன் பண்ணி அடித்தா நல்லா அடிக்கலாம். பட்டு இது ரொம்ப சிக்கலாக இருக்குது. அடிக்கிறப்ப ஆடு ஏதாச்சும் சொல்லி போயிடுச்சு. ஓகே கைஸ், எல்லாமே ஒரே அடி தான் கைஸ். எல்லாமே சாகுது. டைமண்டு கைஸ், இல்லை டைமண்டு. கைஸ் டைமண்ட் பார்த்தீங்களா கைஸ்? ஒரே அடி தான். இதெல்லாம் ஒரே அடி தான். இதெல்லாம் சாதாரண கத்திக்கு இதாகிடும். இது போட்டால் கைஸ் பரவாயில்ல, இது நல்லா உயிர் வாழுது. கைஸ் க்ரீப்பர் வரான். கைஸ் க்ரீப்பர் வரான். ஓடிப்போ கைஸ். அப்படியே க்ரீப்பர் கிட்டேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த பூனை எதுக்கு உதவ மாட்டேங்குது கைஸ்? பாருங்க கைஸ், இந்த பூனை எதுக்கு உதவுன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த பூனை எதுக்கு இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. பாருங்க கைஸ், ஒரு இதுக்கும் யூஸ் இல்லை பூனை. கைஸ் அடுத்த க்ரீப்பர் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ், இதை நம்ம வீட்டோட ஸ்ட்ரக்சர். சாப்பாடு பசிக்குன்னா உள்ளே போட்டு நான் போட்டுக்கிறது போயிடலாம். டக்குன்னு வீட்டுக்குள்ளே போகணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒன்றும் கைஸ் போச்சு கைஸ். வீடு நாஸ்தி கைஸ், வீடு நாஸ்தி உள்ள ஜஸ்ட் நாஸ்தி. ஓகே கைஸ், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே அந்த இது மட்டும் போட்டுட்டா பேஸ் மட்டும் ரெடி பண்ணிட்டோம்னா போதும். இவ்வளோதான் கைஸ். இதில் ஒரு மேட்ரு இல்லை கைஸ். ஒரே ஒரு ஃபர்னஸ் கண்ணாடி
கைஸ் கண்ணாடி உடஞ்சிருச்சு கைஸ். கண்ணாடி உடஞ்சிருச்சு. கண்ணாடி நம்ம மேக் பண்ணோம். ஓகே கைஸ் பண்ண சர்ச்சிங் வச்சுலாம் கைஸ். நான் சேஃப் போச்சு கைஸ். இந்த க்ரீப்பரோட சல்லையாக இருக்குது கைஸ். அது நம்ம பாருங்க, அது உதவக்கார பூனை போய் உட்காந்துச்சு. தண்டத்துக்கு எனக்கு இது பூனை பாருங்க சார். இங்கே ஒரு பூனை தண்டத்துக்கு ஒன்று நின்றுட்டு இருக்கு பாரு கைஸ். வேஸ்ட் கைஸ். பூனைலாம் வளர்த்த வேஸ்ட்டு. இன்னும் சீட்டை தான் வளர்க்கணும் பண்ணுறது வேஸ்ட் கைஸ். நான் சொல்கிறேன் வேஸ்ட். பாருங்க கைஸ் கண்ணாடிலாம் உடஞ்சி போச்சு. ஆனால் கண்ணாடி நான் எங்கே போவேன்? பூனை வேஸ்ட்டு கைஸ். பூனை வந்தாலும் சரியில்லை. சரி ஓகே கைஸ், நம்ம போய் நெதரைட்டு கண்டுபிடிக்க இது ஏசியன் டிபிரி கண்டுபிடிக்க போகலாம். அதுக்கு மேலே நமக்கு நிறைய உள்ளு தேவைப்படுது. ஸோ அதனால் நம்ம போய் கொள்ள ஸ்டார்ட் பண்ணலாம். 8:20. சரி ஓகே கைஸ், அடுத்த நான் கொண்டுட்டே எடுத்துகிட்டு வந்து உங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து இவ்வளோ மட்டன்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு நிறைய உள்ளே இருக்குது. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம போய் பெட்டு தான் கிராஃப்ட் பண்ணோம். பெட்டு போய் கிராஃப்ட் பண்ணிடலாம் கைஸ். வாங்க கைஸ், போய் பெட்டை கிராஃப்ட் பண்ணுறதுக்கு வேணும்னா நமக்கு நிறையா வுட்டு இதெல்லாம் நமக்கு நிறையா தேவைப்படும். ஓகே கைஸ், இதை வந்து அப்படியே நம்ம வுட்டாக மாற்றிக்கலாம். ஓகே கைஸ், ரொம்ப ஸ்லோவாக ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்காது கைஸ். அதுதான் கைஸ் பிரச்சனை. சரி ஓகே கைஸ், அடுத்து வந்து வச்சுட்டே இருக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம 24 பெட்டு தயார் பண்ணலாம். ஓகே கைஸ், பெட்டு தயார் பண்ணிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே கைஸ், எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம போய் மைனிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே ஸ்டோரேஜ் எடுத்து ரெடி வச்சுக்கலாம். ஓகே கைஸ், நம்ம உள்ளே போக போகிறோம். ஓகே கைஸ், உள்ளே போக போகிறோம். ஆனால் உள்ளே எவ்வளோ டேஞ்சரஸான பாபில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஓகே கைஸ், நம்ம உள்ளே போகலாம். ரொம்ப பயமுறுத்த சத்தெல்லாம் வருது கைஸ். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கேரியான சத்தெல்லாம் கேட்குது. இதோட வச்சுக்கே ஒரு நிமிஷம் ஆயிடுது கைஸ். அதான் கைஸ் பிரச்சனை. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ எவனே நான் அடிக்க மாட்டான். ஆனால் வந்து இப்போ நான் வந்து இப்போ நம்ம இதெல்லாம் கூட அப்படி இருக்குது. ஒருத்தன் என்னோட இதை எடுத்துக்கலாம். நான் புதுசாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம கை வச்சலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட இடத்தையும் அவன் வச்சுக்கிட்டான் போல என்னோட இடத்து. ஓகே கேஸ், இங்கே நிறைய லாவாக இருக்குது. பட் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். ஓகே கேஸ், நேராக போகணும். ஓகே கேஸ், என்னோட பொருளெல்லாம் அவன் தூக்கி வச்சுக்கிட்டான். ஓகே கைஸ், நம்ம முன்னாடி போயிட்டு வரலாம். -15 போகணும். கைஸ் அதுக்கப்புறம் எனக்கு ஏதோ வெள்ளை கல்லில் கிடச்சிது கைஸ். அது எடுத்தோடனே எனக்கு ஒரு நியூ ரெசிபி அன்லாக் ஆச்சு கைஸ். ஓகே கைஸ், அதுக்கப்புறம் நான் திரும்பி 9 பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். 9 பண்ணால் ஓகே கைஸ். ஸோ நான் வந்து -15 பண்ணிட்டேன். 15 இப்போ 15 அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக 9 பண்ணி போயிட்டே இருக்கலாம் கைஸ். எப்போ ஏசியன் கரெக்ட் தெரியல. பார்ப்போம் கைஸ், டக்குன்னு கிடச்சுன்னா பார்க்கலாம்ல. பெட்டு தூக்கி வந்து டிப்பு டிப்புன்னு அடிக்கலாம். டம்னு அடிக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கைஸ் இது வித்தியாசமான ப்ளாக். கைஸ் இப்போ நம்ம இந்த இடத்த ஃபீல் பண்ணி வச்சுக்கலாம்.
கைஸ். ஃபஸ்ட்டு ஏசியன் டிகிரின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏசியன் டிகிரி எடுத்தாச்சு கைஸ். ஃபஸ்ட்டு ஏசியன் டிகிரி. எஸ் கைஸ். கைஸ் இன்னும் மேலே இருக்கு. ஓகே கைஸ், நமக்கு 2 ஏசியன் டிகிரிஸ் கிடைக்குது. கைஸ் இன்னொன்று. ஓ கைஸ் எனக்கு புரிஞ்சிச்சு கைஸ். அப்படியே மேலே இருக்கு. கைஸ் மேலே வச்சுருக்கான் பார்க்கலாம். அவ்வளோ நினைக்கிறேன். மூணு இருக்கு. ஓகே கைஸ் நம்ம ஓகே கைஸ் இப்போ தான் கைஸ் நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கு இன்னும் நான் கைஸ் பரவாயில்லையே கைஸ். மைண்ட் சூப்பராக இருக்கு கைஸ். நல்லா இருக்கு கைஸ். கிட்ட 2 இருக்குது கைஸ். இப்பெல்லாம் கூட வச்சிருக்கோம் கைஸ். சூப்பர்ல கைஸ். ரொம்ப நல்லா இருக்கு கைஸ். 4 கைஸ் 4 ஒரே இடத்துல இருக்கு கைஸ். ஓகே கைஸ் அப்போ நம்ம முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டு போகிறோம்னா இது எடுத்து போகலாம் கைஸ். இது கைஸ் இன்னும் 9 மந்த்ஸ் போயிட்டே இருக்கோம் கைஸ். சட்டை ஏசி சட்டை கீழே ஒன்று இருக்குது. ஓகே கைஸ் டே வந்துச்சு. இது மாதிரி தோணும் நமக்கு இது கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம கைஸ் எடுத்து உஷாராக இருந்துக்கலாம். சரி போய்க்கலாம் கைஸ். இப்போ கைஸ் இன்னொன்று கைஸ் 2 கைஸ் இருக்குது. ஓகே கைஸ் அடுத்து நம்ம எப்படி போகலாம். எனக்கு இப்போ தேவையில்லை இருக்குது. ஸோ நம்ம எப்படி போகலாம் கைஸ். வந்து செத்து போயிட்டேன் கைஸ். யூஸ் பண்ணி ஆகுது கைஸ். கைஸ் நம்ம திரும்ப மேலே போகலாம் கைஸ். ஆனால் நமக்கு அங்கே ஃபுட் இருக்கணும். ஓகே கைஸ் திரும்பி வந்து அந்த பொருள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டேன். ஓகே கைஸ் நான் பொருள் ஆனால் சேஃபாக இருக்குது கைஸ். ஓகே கைஸ் திரும்பி வந்து நான் பொருள் நம்ம மாற்றிட்டு கைஸ் அப்படியும் ஒரு சில பொருள் மிஸ் ஆகிற தெரியுது கைஸ். வாடகை பிக்காக்ஸ் ரொம்ப முக்கியம் கைஸ். பிளாக் பண்ண வச்சுக்கலாம் மக்கள் நிறைய இருக்குது. அதனால இதை வச்சுக்கலாம். ஷீல்டு போட்டுக்கலாம் கைஸ். கைஸ் வெட்டு ஒன்று இருக்குது சர்ச் பார்த்தோம். கைஸ் ஆனால் இந்த இடத்துல இருக்கணும் நான் நினச்சி கூட பாடல. நான் இந்த இடத்த விட்டு நான் ஓடிட்டேன். ஸோ அந்த இடத்துல எங்களாக இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு சூப்பராக பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஏதோ கருப்பில் பிளாக் இருக்குது. நியூ ரெசிபி அன்லாக் வியூ கிராஃப்ட் டேபிள் பிளாக் ஸ்டோன். கைஸ் நமக்கு பிளாக் ஸ்டோன் கிடச்சிருக்கு. ஓகே அடுத்த நகரை இப்போ எனக்கு கிடச்சிச்சு. நான் டைமண்ட் பிக்கெட்ஸோட வேல்யூ வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஓகே பரவாயில்லைன்னு போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் கைஸ் எனக்கு அதுக்கு மேலே தான் நினைக்கிறேன் 10 கலெக்ட் பண்ணுறேன் கைஸ். உண்மையிலே ரொம்ப கேட்டு தான். அதுக்கு மேலே 2 எனக்கு அப்படியே நீட்டாக கிடச்சி கைஸ். நான் இன்னும் வர மாட்டேன் கைஸ். மேலே இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் இருக்குமான்னு பார்த்தா எதுவும் இல்லை கைஸ். கீழே பொண்ணு இருக்குன்னு பார்த்தா கீழே இல்லை. சரி ஓகேன்ட்டு நான் மைண்ட் ஆரம்பிச்சேன் கைஸ். ஓகே கைஸ் அதுக்கப்புறம் நான் செத்து போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் திரும்பி வந்து டைமண்ட் பிக்கெட்ஸ் எடுத்துட்டு நானும் அங்கே வந்து அப்படியே சம்பவம் எடுத்து நான் போக ஆரம்பிச்சேன் கைஸ். அதுக்கப்புறம் என்னோட பொருளெல்லாம் நடத்திட்டேன். என்னோட பொருள் எல்லாம் கரெக்டாக பார்த்து எல்லா பொருளும் கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால் என்னோட ஐட்டம் நான் அப்படி பத்தமாக வச்சுட்டேன். பார்த்து என்னோட பிக்கெட்ஸ் மட்டும் நானும் கைஸ். என்னோட பிக்கெட்ஸ் மட்டும் எங்கே போயிட்டு இல்லை. பட் எனக்கு ஒரு ஏசியன் டிகிரி கிடச்சி இருக்குதா இருந்தாலும் அந்த பிக்கெட்ஸ் தான் என்னால் அந்த ஏசியன் டிகிரி வந்து எடுக்க முடியும். என்னோட பிக்கெட்ஸ் காணும் பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் என்னால் கையில் உடைக்க முடியாது. இது என்னால் உடைக்க முடியாது. ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணலாம் நினச்சேன். ஓகே இது நம்ம போய் வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம்னு பார்த்தேன். அப்பயே சரி இன்னொரு தடவை பார்த்துக்கலாமேன்ட்டு என்னோட டைமண்ட் டிக்கெட்ஸ் நீங்கள் எங்கே இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அப்பயே என்னோட டைமண்ட் டிக்கெட்ஸ் இங்கே இல்லை. ரொம்ப வருத்தப்பட்டேன். சரி ஓகே நம்ம வீட்டுக்கு போகலான்ட்டு நான் வீட்டுக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே கைஸ் அதுக்கப்புறம் என்னோட இடத்துல நான் வந்துட்டேன். போகலான்ட்டு நானும் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்ட்டா இருந்தாலும் அந்த டைப் ஆனால் இந்த ஈவெண்ட் எடுத்துக்கிறேன். இது ஒரு பேர் பண்ண நான் கண்டிப்பாக நான் கொண்டாடணும். ஓகே நானும் இந்த இடத்துக்கு கிளம்பி நானும் என்னோட இடத்துக்கு நான் போய் ஏன் சேர்ந்துக்கிறேன் அந்த ஊருக்கு போல நான் நினைச்சேன். சரி ஓகேன்ட்டு கீழே பார்த்து என்னோட சேர்ந்துட்டு என்னன்னு பார்த்தா என்னோட மட்டும் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் நான் வந்துட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஒரு பக்கெட்டில் இருந்தது. பக்கெட் ஓர கட்டிச்சுட்டு என்னோட ஏரியா வந்து நான் இது பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே கைஸ் அதுக்கப்புறம் நான் வந்து உருவ போட்டதுக்கப்புறம் உருக்கிடுச்சு. உள்ளே எடுத்த உடனே நமக்கு ரெசிபி வந்து அன்லாக் ஆகிடுச்சு. ஓகே கைஸ் இதை வச்சு நம்ம என்னென்ன பண்ண முடியுன்ட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ் அப்படியா கைஸ் இப்போ நமக்கு 12 கிடச்சிருக்கு. கோல்டு எடுத்துக்கலாம். கோல்டையும் இது சேர்த்துறாங்க.
கைஸ் இத்தனை போட்டு 3 தான் கிடைக்குமா கைஸ்? ரொம்ப காஸ்ட்லி கைஸ். ஆனால் ரொம்ப காஸ்ட்லி நிறைய. ஓகே கைஸ், இப்போ அப்படின்னா நம்ம விட மாட்டோம். நிறைய 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 மைண்ட் பண்ணி பண்ண போகிறோம். ஓகே கைஸ், ஏகப்பட்டது மைண்ட் பண்ணி பண்ண போகிறோம். ஓகே கைஸ், முதல்ல வேணுன்ற பொருளெல்லாம் செஞ்சு வச்சிடலாம் கைஸ், எடுத்து வச்சிடலாம். இதில் ஒரு பொட்டில் பார்த்தேன், இந்த பொட்டில் தான் கைஸ். ஓகே கைஸ், நான் வந்து இவ்வளோ ஏன்சர் டிகிரிஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ வீட்டுக்கு கொண்டு போய் ஸ்மெல்ட் பண்ண வேண்டியதான். ஓகே கைஸ், இந்த டூல்ஸ்லாம் அப்படியே இருக்கட்டும், நமக்கு அப்பப்போ நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ அதனால நம்ம இந்த யூஸ் பண்ண டைமண்ட் பிக் மட்டும் எடுத்து போய்க்கலாம். அவ்வளோதான், இதுக்கு மேலே நமக்கு எதுவும் யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இதில் அப்படியே இருக்கட்டும். அந்த நகர் ராக் ஏதாச்சும் எடுத்து போய்க்கலாம், ஏதாச்சும் தேவைப்படும், மட்டும் எடுத்து போய்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம போகிற வசிக்கு வேறு, அதனால் நம்ம இதை எடுத்து போய்க்கலாம். அவ்வளோதான் பசிக்காது, அதனால நம்ம இவ்வளோ மட்டும் எடுத்து போய்க்கலாம். திரும்பி நம்ம மேலே போனதுக்கப்புறம் இன்ட்ரோ போட்டுக்கலாம். ஓகே கைஸ், மேலே போனதுக்கப்புறம் இன்ட்ரோ போட்டுக்கலாம் கைஸ். அப்புறம் இந்த பாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். ஸோ அதனால் இது மட்டும் அப்படியே உடச்சிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நானும் எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக வர வழியிலே பாதி எனக்கு ஸ்ட்ரென்த்து போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா தெரியும் தேவைப்பட்டது. ஓகே கைஸ், அடுத்து இதையும் முடிச்சுக்கலாம். ஒரே நெருப்பாக இருக்குது. அப்படியே போகிற வழியில் பாதை கட்டிட்டு போயிடலான்னு பார்த்தா அந்த கேஸ்ட் மண்டையவன் கட்டிக்கிட்டே இருக்கான். எனக்கு பயமாக இருக்குது. கரெக்டாக உள்ளே போகும்போது எக்ஸ்ட்ரா போட்டு போயிட்டான். எனக்கு அதுதான் கேஸ் பயமாக இருக்குது. இவன் வேறு சும்மா எக்ஸ்ட்ரா அரைச்சிக்கிட்டு போகிறான். அதனால் அப்படியே வச்சே போக வேண்டியதான். 3 பாதை போகணும்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ், அப்புறம் ஓகே கேஸ், நான் பாதை கட்டிட்டு இருந்ததில் அந்த ஒரு ஸ்டாக்கை தீர்ந்து போச்சு. ஸோ அதனால் பார்க்கலான்னு நான் விட்டுட்டேன். ஓகே கேஸ், இந்த இடத்த மறக்க வேண்டியதான், இந்த இடத்த ஹிடன் பண்ணிடலாம். ஓகே கேஸ். ஓகே கேஸ், அதுக்கப்புறம் நானும் என்னோடய பாதையில் நான் பாட்டு போயிட்டு இருந்தேன். ஓகே கேஸ், நான் பாட்டு போயிட்டுருக்கேன். ஓகே கேஸ், நேரம் நிறைய போட்டுடலாம், இடத்த அப்படியே சரி பண்ணிடலாம். ஓகே கேஸ், நான் முக்கியமாக உள்ளே போகும்போது யாரும் பார்க்க முடியாத மாதிரி. ஓகே கேஸ், அது தகுந்த மாதிரி நம்ம இந்த இடத்த ரெடி பண்ணலாம். அதுதாங்க சில எத்தனை தான் இருக்குது. ஸோ அதனால் உடச்சிட்டு போயிடலாம். ஓகே கைஸ், சைடில் சத்தம் வந்துச்சுன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. லைட்டாக போட்டு சத்தம். ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். ஓகே கைஸ், இதுதான் கைஸ் இன்னும் நம்மளோட பாதை. ஜாலியாக நம்ம போனோம், ஜாலியாக நம்ம வரப்போம். ஓகே கைஸ், பிளாக்காக தீர்ந்து போச்சு கைஸ். அங்கே ஒன்றுக்கு பே பண்ணணும்னு பார்க்குறாங்க கைஸ். அதான் கைஸ், நான் லாவாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து உள்ளே போயிட்டு உங்களை பார்க்குறேன். ஓகே கேஸ், நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சு நான் பார்த்துக்கேன். போக ஆரம்பிச்சிட்டேன். டக்குன்னு போய் ஸ்மெல்ட் பண்ணிட்டு எல்லா எல்லாத்தையும் டக்குன்னு பண்ணணும். டக்குன்னு நம்மளோட ஆர்மர் எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணணும். அதனால் எல்லாத்துலேயும் பாதி போட்டுச்சுலாம். இவ்வளோ பாதி அப்படி பண்ணி தான் நான் போட போகிறேன். அப்போ தான் வந்து டக்குன்னு ஸ்மெல்ட் ஆகும். ஓகே கைஸ், எல்லாத்தையும் நம்ம போட்டுட்ருக்கலாம். ஓகே கைஸ், எல்லாத்தையும் பாதி இதாகிட்டுருக்கு. இன்னும் ஒன்றே மட்டும் இருக்குது. ஓகே கைஸ், எல்லாமே இதுதான் பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், எல்லாத்துலேயும் நிறைய ஸ்டாப் 2 கிடைக்குது. ஒரு 3 போட்டுலாம். ஓகே கைஸ், அதனால தெரியும் ஏகப்பட்ட என்சென்டிக்கு. ஆனால் அதுக்காக நாங்கள் ரொம்ப அதிகமாகவே விளைஞ்சிருக்கோம். ஓகே கைஸ், அப்படியே நம்ம வச்சுக்கலாம்.
அதுக்கு மேலே நமக்கு கோல்டு நிறைய தேவைப்படுது. ஸோ கோல்டு நம்ம வச்சு அப்படி 4 தான் பண்ண மாட்டேங்குது. ஓகே கேஸ் 4 வச்சு அப்படி என்ன பண்ணலாம் பண்ண முடியுமா? ஓகே சாமல்ல கோல்டு தான் பண்ண முடியும் கைஸ். ஆனால் இது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஓகே கைஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஓகே கைஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே கைஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். கைஸ் ஒரு எக்ஸ்பி மழையாக பொழியுது. எக்ஸ்பி மழை பொழிகிறது. ஓகே நமக்கு 6 இங்கே நமக்கு இன்னும் 6 தேவைப்படுது. ஓகே கைஸ் வச்சு ஒரே ஒரு பிளாக் பண்ண மாட்டேங்குது. கோல்டு பஞ்சமா? ஆமாம் கைஸ் கோல்டு முட்டை பஞ்சம் வரக்கூடாது. கைஸ் உருக்காமல் இருக்குது. ஓகே நமக்கு இதில் எல்லாம் கிடச்சிச்சு. ஓகே கைஸ் இந்த அல்டிமேட் ஃபர்னஸ் செஞ்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ். அதை எடுத்துக்கலாம் கைஸ். ஓகே கைஸ் நிறைய கிடைக்குது ஏன்சென்ட் இப்படி. ஓகே கைஸ் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஓகே கைஸ் நம்ம இதை நான் சேர்ந்து பார்க்கலாம். ஓகே கைஸ் ஆனால் நார்மல் அந்தளவுக்கு எதுவும் பண்ண முடியாத இருக்குது. நம்ம வந்து நெதரைடு இந்த எபிசோடில் வந்து நெதரைட் அப்கிரேட் ஆகிடுவோம். ஸோ அடுத்த எபிசோடு வந்து கண்டிப்பாக எண்டர் ட்ராகன் ஃபில் பண்ணுறதா தான் இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ வந்து முடிய போகுது. ஸோ அதனால் ஓகே கேஸ் இதில் எதுவுமே இல்லை. ஓகே கேஸ் இதில் 2 வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மகிட்ட ஒரு ஸ்டாக்காக ஃபிங்கர் இருக்குது. சில கொஞ்சமாக போட்டால் ஊற்ற மாட்டேருக்கு. ஓகே கைஸ் எல்லாம் 2 இருக்கு. டக்குன்னு மேலே முட்டை விட்டணும். அதில் 1 போட்டு முடிச்சுட்டேன். போட்டு வச்சுக்கலாம். நதர் இங்கேட்டு வச்சு நதர் ஆர்மல் தான் எப்படி செய்யறதுன்னு தெரியல ப்ளீஸ். ஆனால் டைமண்ட் அதிகமாக சாப்பிடுமோ கைஸ்? ப்ளீஸ் அங்கே எதுவும் இருந்த இல்லை ப்ளீஸ். ஓகே கைஸ் நைட் ஆயிடுச்சு அதெல்லாம் தான் ஒரு மாதிரியா இருக்குது. ஓகே கைஸ் சட்டுப்பட்டு நம்ம தூங்கிடலாம் கைஸ். ஓகே கைஸ் அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் ஐநூறுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சது நமக்கு இது இந்த இது செய்யணுன்னா நமக்கு ஸ்மித்திங் டேபிள் தேவைப்படும்ட்டு. ஸோ அதனால் நான் அயன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இது கொஞ்சம் வச்சுருக்கேன். உப்பு கொஞ்சம் தேவைப்படுது, அயன் கொஞ்சம் தேவைப்படுது. ஓகே கைஸ் சொல்லலாம். ஓகே கைஸ் நான் எனக்கு ஓகே கைஸ் ஸ்மித்திங் டேபிள் ஓகே 2 செய்யலாமா? நம்ம கொண்டு போகிறோம். கேஸ் செஞ்சுட்டு இங்கே வைக்கலாம் கேஸ். செஞ்சுட்டு நம்மளோட நகர் அப்டேட்டில் இங்கே போட்டுக்கலாம். சரி ஓகே கேஸ் நகருக்கு போயிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். கேஸ் எதாவது நான் செத்து போயிட்டு என்னோட ஆர்மியில் அந்த குட்டி சாப்பை எடுத்து போட்டுச்சு. தானே தரமாட்டேங்குது. அடிச்சு எல்லாருமே என்ன அடிக்க வரானுங்க. ஸோ அதை நானும் விட்டுட்டு நானும் பிளாக்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நானும் பேசன் தேடி நானும் கிளம்பிட்டுருந்தேன். ஓகே கைஸ் அதுக்கப்புறம் நான் வந்து அந்த இது எடுக்கிறதுக்காக நானும் கிளம்பிட்டேன் பேசனுக்கு. இப்படி தான் நானும் பிடிச்சி போயிட்டே போனேன். ஓகே கைஸ் நான் வந்து போயிட்டு வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே கைஸ் அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் டெஸ்ட் இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் வந்தேன். ஓகே கைஸ் அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செஸ்ட் இருக்கிற இடத்த வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நம்ம செஸ்ட் இருக்கிற இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு நானும் கிளம்ப ஆரம்பித்தேன். கைஸ் போயிட்டு உள்ள அப்படி கைஸ் நமக்கு வேண்டிய ஐட்டம் கிடச்சிச்சு கைஸ். ஏன் இங்கே ஓகே கைஸ் இது கூட வேணாம் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும். ஓகே கைஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே கைஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். கைஸ் நமக்கு வந்து 2 ஸ்க்ராப் கிடச்சதுன்னு நினைக்கிறேன். சாப்பா திரும்பி உள்ளே கிடச்சிருக்குன்னு பார்க்கலான்ட்டு போகும்போது கைஸ்
இல்லை லாவா அதிகமாக இருக்குது, பார்த்து தான் போட மாட்டேங்குது. அடியில் பெரிய லாவா இருக்குது, சொன்னால் பார்த்து போவோம். ஓகே சாப்பாடு கம்மியாச்சு கைஸ். எதிர்த்து வேலை வித்தியாசமாக கிடைக்கும் பார்க்கலாம் கைஸ். நினச்சி எடுத்து பண்ணிட்டேன். மேலே போனோம். மேலே போனால் அந்தளவுக்கு இது இல்லை, இன்னும் கொஞ்சம் மேலே போனால் ஏதாச்சும் கிடைக்கும் நமக்கு. இன்னும் நம்ம வந்து அங்கே போய் பார்க்கலாம் ஏதாவது திருக்கான்ட்டு. சரி மேலே போட்டு ஏறி என்ன பார்க்க வேண்டியதான். என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். மேலே செஸ்ட்டுக்கு இருக்கா, செஸ்ட்டுக்குன்னு பார்த்தா லாவாக தான் இருக்குது. செஸ்ட் பேர் லாபம். இந்த லாவா அப்போ நம்ம தொல்லை பண்ணிகிட்டே இருக்குது, ரொம்ப தொல்லை பண்ணுது நம்ம இந்த லாவா. வேறு செஸ்ட்டு கண் ஓகே கைஸ். அதுக்கப்புறம் நான் என்னோட நெதர் அப்கிரேட் பண்ணுறதுக்காக நான் இடத்துல எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ ஓகே கைஸ், அதுக்கப்புறம் நானும் யாருக்கு தேடி வாங்காமல் நானும் உள்ளே வந்துட்டேன். ஓகே கைஸ், நம்ம போய் நெதர் அப்கிரேட் பண்ண ஆரம்பிக்கலாம் கைஸ். ஏதோ பில்ட் டெட்டரிங் வருது. ஓகே கைஸ், கைஸ் நம்ம வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஓப்பன் பண்ணால் ரெண்டுமே சேர்ந்து ஓப்பன் ஆகும். ஓகே கைஸ், நம்ம வெளியே வந்துடலாம் கைஸ். வந்தோடனே அப்போ ரெடி நிற்கிறாங்க கைஸ் முன்னாடி. ஓகே கைஸ், நெதர் அப்கிரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய டைமண்ட் சாப்பிடுது. ஓகே கைஸ், இந்த டைமண்ட் நம்ம டக்குனு ட்ராக் பண்ணலாம். ஓகே கைஸ், அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைப்படுது கைஸ்? ஓகே கைஸ், 4 பண்ணலாம். 1 2 4 வச்சு அதாவது நம்ம கிட்ட 4 தான் இருக்குது. கைஸ் அதில் நம்ம 1 மட்டும் இருக்குது, பத்தமாச்சுன்னா. ஓகே கைஸ், மீதி டூப்ளிகேட்டில் இருக்குது. ஓகே கைஸ், நம்மக்கிட்ட ஆர்மர் இல்லையா? கோல்டன் ஆர்மரில் கைஸ். ஓகே கைஸ், ஸ்குவாடை எப்படி நல்லா இருக்கு நான் செஞ்சுட்டு ஒன்று. ஓகே கைஸ், இன்ஸ்டிங் டேபிளில் போட்டு நமக்கு நார்மலாக நம்ம செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு செஸ்ட்லேயே போட்டுடலாம். கைஸ் அது நமக்கு ஓகே கைஸ் மட்டும் ஏகப்பட்ட இருக்குது கைஸ். நமக்கு என்ன கைஸ் பண்ணுறோம் இது போட்டுடலாம். ஓகே கைஸ், ஒன்று மட்டும் எடுத்து போட்டு டிஸ்பிளே பண்ணலாம். டிஸ்பிளே பண்ணியாச்சு. அப்புறம் வந்து ஃபேண்ட் பண்ணலாம். ஃபேண்ட் பண்ணிட்டு அடுத்தது ஹெல்மெட் பண்ணிக்கலாம் கைஸ். கைஸ் ஹெல்மெட் பண்ணியாச்சு. எடுத்து கைஸ் திரும்பி நம்ம ரெடி பண்ண முடியும். ஓகே கைஸ், 2 தான் இருக்குது அப்பயும். ஓகே கைஸ், அடுத்தது நம்ம இது போடலாம் கைஸ். ஓகே கைஸ், இந்த ஆர்மர் தூக்கிட்டு இந்த ஆர்மர் போட முடியாது கைஸ். அவ்வளோதான் கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ், ஃபுல் நெதர் அப்டேட். நெதருக்கு நம்ம அப்டேட் ஆகிட்டோம். ஓகே கைஸ். ஓகே கைஸ், இதே மாதிரி நம்ம எல்லா டூலுக்கு பண்ணிடலாம். நிறைய இருக்குது பாட்டு, ரொம்ப பொறுமையாக தான் கைஸ் இதாவது. ஓகே கைஸ், நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா டூலுக்கு நம்ம போட்டுக்கலாம். மேக்ஸு ஸ்குவாடு கைஸ் டிக்கெட் வேணும் கைஸ். டிக்கெட் நம்ம அங்கேயே டிக்கெட் பண்ணி கைஸ் அப்படியே ஒரு பிரச்சனை இல்லை. கிச்சன் இருக்குது, டிக்கெட் பண்ணிக்கலாம், ஓவன் பண்ணலாம், எல்லாத்தையும் ஓவன் பண்ணிக்கலாம் கைஸ். டிக்கெட்ஸ் 1, ஓவன் 1, ட்ராவல் 1. கைஸ் ஃபுல் அப்கிரேட் கைஸ். கைஸ் மொத்தமாக தூக்கி பார்க்கலாம். ஓகே கைஸ், ஃபுல் செக் பண்ணியாச்சு கைஸ். கைஸ் நம்ம இடத்துல வச்சுக்கலாம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், டைமண்ட் ஸ்குவாடு, ஆக்ஸு, அதுக்கப்புறம் சவலு, பிக்காக்ஸு, ஹெல்மெட்டு, செஸ்ட் பிளேட்டு, லெகின்ஸு, அதுக்கப்புறம் பூட்ஸ் ஃபுல்லாக நம்ம நெதருக்கு அப்கிரேட் ஆகிட்டோம். அடுத்து வந்து கண்டிப்பாக எந்த ட்ராகன் கிளிக் பண்ணுறதா இருக்கும். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், பை பாய்.